வணக்கம் சொந்தங்களே. நான் சமீபமாக பார்த்து என் இருதய அளவில் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த உங்களோட இன்னைக்கு நான் இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்குமே ஆறுதல் அப்படிங்கிறது அம்மா மட்டும்தான். அம்மா அப்படிங்கிற இந்த 3 எழுத்து மந்திரம்தான் அன்புக்கு அடையாளமாகவும் எல்லா உயிர்களையும் வழி நடத்துகிறதாகவும் இருக்குது. நான் இதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. 2 நாட்டுக்கு இடையில் நடந்துக்கிட்டு இருக்க போரில் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு தாய் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களோட மகன் ஒரு 9-10 வயசு இருக்கும். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை இழந்து போய் அந்த மகன் நிற்கிறான். அவங்க அப்பா இருக்காரு. ஆனால் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீடும் இழந்துட்டாங்க. ஒரு கூடாரம் போட்டு அந்த ஊரில் இருக்க ஒரு பகுதியில் தங்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அவங்க அம்மாவோட கல்லறை இருக்குது. ஒரு நாள் இரவு இந்த பையன் தூங்கிட்டு இருந்தாக்கா அவங்க அப்பா பக்கத்தில். திடீர்னு அவங்க அப்பா எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த பையனை காணோம். அப்போ இவர் என்ன திடீர்னு நடுராத்திரியில் பையனை காணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி வெளியே போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட கல்லறையில் இந்த பையன் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இவங்க அப்பா போய் பதறி போய் எழுப்புறாரு. ஏன்பா இங்கே நீ படுத்திருக்க? உனக்கு பயமா இல்லையா? அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான் ஒரே வார்த்தை, எனக்கு எந்த விதத்துலையும் பயமா இல்லை. இங்கே படுத்து தூங்குறது எங்கள் அம்மா மடியில் படுத்து தூங்குற மாதிரி எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு தான் அந்த பையன் சொன்னானா. இருந்தாலும் மறைஞ்சாலும் எல்லா உயிர்களுக்கும் ஆறுதல் அப்படிங்கிறது அம்மா மட்டும்தாங்க. அம்மாங்கிற 3 எழுத்து மந்திரம்தான் இந்த உலகத்தில் அன்புக்கு அடையாளம். இந்த உலகத்தையே கட்டி அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஆமாம் ஒத்துக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.